ஏஐ டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கேபிட்டலரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன விதமான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டெக்னாலஜிஸ் கம்பெனி அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய கம்பெனி நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் என்ன பண்ணுறது இவங்க டெவலப் பண்ணி அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் வந்து இவங்க இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் கம்பெனிஸ் அப்படின்றதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமருக்கு ஒரு லாயல்ட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்கறது தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸுமே. 2008 தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பிராண்ட்ஸ், அதாவது அக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கண்ட்ரியில் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாடா, டாமினஸ், ஜாக்கி, பூமா அண்ட் ஷெல். ஸோ இது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக இந்த கம்பெனியோட நிறைய என்னென்னலாம் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், ஏஐ அண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே கேட்டுட்ருக்கோம். அது விதமான பிஸ்னஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது அது விதமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆம்னி சேனல், சிஆர்எம் அண்ட் கிளைண்ட்ஸ் அண்ட் குளோபல் ரீச். ஸோ இது எல்லாமே என்னென்னா இவங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனிஸ் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் கோர்ஸ் வந்து என்னன்னா நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இந்த லிங்க் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அதுக்கு நான் உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஐபிஓ டேட் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ₹2 ஃபேஸ் வேல்யூவில் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க. ₹549 ₹577 வரைக்கும் இந்த இஷ்யூவோட ப்ரைஸ் பேண்ட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டல் ஆகும் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ஆகும் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 877 கோடிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 345 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலாக 532 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு ₹52 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க லிஸ்டிங் வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட டென்டேட்டிவான அலாட்மெண்ட் டேட் நவம்பர் 19 புதன்கிழமை அன்னைக்கு. நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு. ஃபைனலாக இந்த ஐபிஓ நவம்பர் 21 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க இந்த கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறீங்க நவம்பர் 14லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இந்த கம்பெனியோட யூபிஐ மேண்டேட் வந்து நவம்பர் 18 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும். அப்படி இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக ரீட்டைல் கேட்டகரியில் நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக ₹14,425 மினிமம் உங்கள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு லாட் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். அதிகபட்சமாக ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும், ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்லேருந்து 69 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 70 லாட்லேருந்து அதிகபட்சமாக நிறைய லாட்கள் உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். அடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? ஸோ இந்த 877 கோடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா QIB கேட்டகரிக்கு குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு வெறும் 10% அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஓவர் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். NII கேட்டகரிக்கு 15% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் KPI எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2.7%, டெட் பை ஈக்விட்டி டெட் வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை,
0.18 ஒரு நல்ல நியூஸ் தான். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 2.85%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 2.37%, எபிட்டா மார்ஜின் 13%, பிரைஸ் டு புக் வேல்யூ 8.87 டைம்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4576 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது வந்துட்டு. அந்தளவுக்கு ஒரு பெட்டராகவோ குட் ஆவரேஜாக கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் இயர் அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா 14 கோடி அளவுக்கு இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ, சப்போஸ் இந்த வீடியோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் பாருங்கள். நான் ஜஸ்ட் இதில் இருக்க மெயினான இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இபிஎஸ் வேல்யூ 1.9லிருந்து 0.26 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகுது. அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டு. பி ரேஷியோ பார்க்கும்போது 298 இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 298. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2214 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனில் இந்த கம்பெனிஸ் வந்து லிஸ்டிங்கில் வந்து வருவாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ரேஷியோ மூலயமா நமக்கு என்னென்னா தெளிவாக தெரிய வருது. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நியூட்ரல் ப்ளஸ் நெகட்டிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா இருக்குது. இன்னும் பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆஃப்டர் ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் வந்து நான் செக் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேபி தட் டைம் நான் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சஜஷன் வந்து உங்களுடைய இந்த ஐபிஓடைய கருத்து என்ன, உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பண்ணுறேன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.